ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கேப்புச்சினோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மக்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா அதிகப்படுத்திக்கோங்க, இல்லை அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த காஃபி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸிங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தீங்க எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு சொல்லித்தாங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸி தான். வாட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு பால் கூட சேர்த்தலாம். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா இப்போ டார்க் கலரில் இருக்கிறது நல்லா வந்து ஒரு பேல் கலரில் மாறிடும், லைட் கலரில் மாறிடும். இங்கே பாருங்கள், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் கிட்ட ஆகும். கை கொஞ்சம் வலிக்கும், ஆனால் நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த மாதிரி ஆகிரும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் கிடச்சிருச்சு. இந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் கையில். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்சரில் வந்து இப்போ நான் பால் ஆட் பண்ண போகிறேன், டைரெக்டாக சூடான பால். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மிக்சர் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட மேலே டாப்பிங் மாதிரி வைக்கலாம். இப்போ வந்து ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா எல்லாம் கம்பைன் ஆனதுக்கப்புறம் மேலே ஏதாவது டிசைன்ஸ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு குடித்தோன்னா காஃபி எப்படி சொல்கிறது, ஷாப்பில் போய் வாங்குற மாதிரியே தாங்க இருக்கும். ரொம்பவே சிம்பிள், வீட்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி லவர்ஸ்லாம் வந்து சான்ஸே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எப்படி உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, பாய்.